இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. விற்பனையை நிறுத்த பிரஸ்மா பரிந்துரை. முஸ்லிம் மலேசிய உணவக நடத்துனர்கள் சங்கமான பிரஸ்மா தனது கீழுள்ள அனைத்து உணவகங்களும் இனி சிகரெட்டை விற்க வேண்டாம் என பரிந்துரைத்துள்ளது. நாடு முழுவதும் உள்ள 12,000 உணவகங்கள் அச்சங்கத்தில் அங்கம் வகிக்கின்றன. அவற்றில் இதுவரை 40 விழுக்காட்டிற்கும் அதிகமான உணவகங்கள் சிகரெட் விற்பதில்லை என பிரஸ்மா தலைவர் டத்தோ ஜவஹர் அலி தாயிப் தெரிவித்தார். ஸ்லாங்கூர் புஞ்சாக் அலாமில் சிகரெட் விற்காத உணவகத்தை பாராட்டி சுகாதார அமைச்சர் சான்றிதழ் வழங்கியிருப்பதை அவர் சுட்டிக்காட்டினார். உணவக தொழிலில் இது ஒரு நல்ல எடுத்துக்காட்டாக அமையும் என்றார் அவர். இவ்வேளையில் அக்டோபர் 1 தொடங்கி அமலுக்கு வந்த இந்த சட்டம் 852 எனப்படும் பொது சுகாதாரத்திற்கான புகையிலை பொருட்கள் கட்டுப்பாட்டு சட்டம் குறித்த சில ஐயங்களை பிரஸ்மா முன்வைத்துள்ளது. வாடிக்கையாளர்கள் புகைப்பிடித்தால் உணவக நடத்துனருக்கு அபராதம் விதிக்கப்படும் என்ற விதி ஏற்புடையதாக இல்லை என டத்தோ ஜவஹர் சொன்னார். புகைப்பிடிக்க கூடாதென்ற அறிவிப்பை மட்டும்தான் எங்களால் வைக்க முடியும். அதற்கு மேற்பட்டு வாடிக்கையாளரை தடுக்க எங்களுக்கு அதிகாரம் இல்லை. அப்படி ஒரு நிலையில் உணவகங்களுக்கு அபராதம் விதிப்பது நியாயமாக இல்லை. எனவே அரசாங்கம் அதற்கு நல்ல தீர்வை வழங்க வேண்டும் என அவர் கேட்டுக்கொண்டார். கினபாலு மலையில் காயமடைந்த தைவான் நாட்டு ஆடவர் காப்பாற்றப்பட்டு மருத்துவமனையில் சேர்ப்பு. சபா கினபாலு மலையில் இருந்து இறங்கும் போது காயமடைந்த தைவான் நாட்டு மலையேறியை தீயணைப்பு மீட்பு படையினர் காப்பாற்றி கீழே கொண்டு வந்தனர். ஞாயிற்றுக்கிழமை காலை மலை இறங்கும் போது 44 வயது ஆடவருக்கு காலில் காயம் ஏற்பட்டது. இடது கணுக்காலில் சுளுக்கு ஏற்பட்டு அவரால் நடக்க முடியாமல் போகவே மலை காவலர்களுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. பின்னர் தீயணைப்பு மீட்பு குழுவும் வந்து சேர அவருக்கு முதலுதவி வழங்கப்பட்டு ஸ்ட்ரெச்சர் மூலம் கீழே கொண்டு வரப்பட்டார். பிற்பகல் 3 மணி அளவில் மலை அடிவாரம் வந்ததும் ஆம்புலன்ஸ் வண்டியில் ஏற்றப்பட்டு சிகிச்சைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பப்பட்டார். பாகிஸ்தான் பயணத்தின் போது சவால்களை எதிர்கொண்ட மலேசிய செய்தியாளர்கள். பிரதமரின் அண்மைய பாகிஸ்தான் பயணத்தின் போது மலேசிய செய்தியாளர்கள் அங்கு பரபரப்பான சில மணி நேரங்களை எதிர்கொள்ளும் சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டனர். அக்டோபர் 2 முதல் 4 வரை செய்தி சேகரிப்பு பணி முடிந்து சனிக்கிழமை நாடு திரும்ப கிளம்பிய போது அந்த சம்பவம் நிகழ்ந்தது. முன்னாள் பிரதமர் இம்ரான் கானின் ஆதரவாளர்கள் நடத்தும் மாபெரும் போராட்டத்தை முறியடிக்கும் முயற்சியில் ஆயுதம் ஏந்திய பாகிஸ்தான் இராணுவமும் போலீசும் முக்கிய நெடுஞ்சாலைகளிலும் மற்ற சாலைகளிலும் போக்குவரத்துக்கு மூடியதே அந்த பிரச்சனைக்கு காரணம். வழக்கமாக இஸ்லாமாபாத்தில் நாங்கள் தங்கும் ஹோட்டலில் இருந்து விமான நிலையம் செல்ல 30 நிமிடங்கள் தான் பிடிக்கும். ஆனால் இம்முறை கிராம சாலைகள், சிற்றூர் சாலைகள் ஆகியவற்றை மாற்று சாலைகளாக பயன்படுத்தும் நிலைக்கு தள்ளப்பட்டு சுமார் 3 மணி நேரங்களுக்கு பிறகே விமான நிலையம் சென்றடைந்தோம் என மலேசிய செய்தியாளர்கள் கூறினர். விமான நிலையத்திற்கு போகும் வழியில் மழை ஒரு பக்கம், இரவு நேரம் மறுபக்கம். போதாக்குறைக்கு கரடுமுரடான பாதைகள், மேடு பள்ளங்கள், சுடுகாட்டு பாதைகள் போன்றவற்றை கடந்து சென்ற அனுபவத்தை மறக்க முடியாது என்று அவர்கள் தெரிவித்தனர். மசூதி மற்றும் காபாவை ஒத்திருக்கும் படங்களோடு கால் துடைக்கும் துணி விற்பனையா? 2 கைது. பினாங்கு லெபு சென்சில் சந்தையில் உள்ள ஒரு கடையில் வாங்கப்பட்ட கால் துடைக்கும் துணி இஸ்லாமியர்களின் புனித தலமான காபா மற்றும் மசூதியை ஒத்திருக்கும் படங்கள் இடம்பெற்றிருப்பதாக மாநில போலீசுக்கு புகார் கிடைத்துள்ளது. உள்ளூர் ஆடவரிடம் இருந்து அப்புகார் கிடைத்ததாக பினாங்கு இடைக்கால போலீஸ் தலைவர் டத்தோ முகமது அல்வி சைனல் அபிதின் தெரிவித்தார். தான் வாங்கிய கால் துடைக்கும் துணியில் காபா மற்றும் மசூதியை ஒத்திருக்கும் படம் இடம்பெற்றிருந்ததாக அவ்வாடவர் தனது புகாரில் கூறியுள்ளார். இதையடுத்து சம்பந்தப்பட்ட கடையின் உரிமையாளர் மற்றும் பணியாளர் என 2 உள்ளூர் ஆடவர்கள் கைதாகினர். இருவரையும் விசாரணைக்கு தடுத்து வைக்க இன்று கைது ஆணை பெறப்படவிருக்கிறது. இந்நிலையில் எந்தவொரு தரப்பின் உணர்ச்சிகளையும் சீண்டும் வகையிலான யூகங்களை எழுப்பி விசாரணைகளுக்கு இடையூறு விளைவிக்க வேண்டாம் என பொதுமக்கள் போலீஸ் அறிவுறுத்தியுள்ளது. ஜொஹூர், கெடா மற்றும் பேராக்கில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை அதிகரிப்பு.
ஜொஹூர், கெடா மற்றும் பேராக் ஆகிய மாநிலங்களில் செயல்படும் தற்காலிக வெள்ள நிவாரண மையங்களில் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது. இன்று காலை 8 மணி நிலவரப்படி ஜொஹூரில் 240 குடும்பங்களை சேர்த்து 808 பேர் தங்களின் வீடுகளை விட்டு வெளியேறி நிவாரண மையங்களில் தஞ்சம் அடைந்துள்ளனர். கெடாவில் சுபாங், பாசு மற்றும் பென்டாங் மாவட்டங்களில் உள்ள 3 நிவாரண மையங்களில் தற்போது 100 குடும்பங்களை சேர்ந்து 338 பேர் தங்கியிருக்கின்றனர். இதேபோல் பேராக் மாநிலத்திலும் 64 குடும்பங்களில் இருந்து 83 குடும்பங்களை சேர்ந்த 304 பேரான எண்ணிக்கையில் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை உயர்ந்திருக்கிறது. இந்நிலையில் ஸ்லாங்கூரில் நிவாரண மையங்களில் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை சற்று குறைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நேற்றிரவு 281 பேராக இருந்த எண்ணிக்கை இன்று காலையில் 248 பேராக 50 குடும்பங்களுக்கு குறைந்துள்ளன. விளையாட்டு வீரர்கள் போர்வையில் வங்காளதேசிகளை கடத்தி வந்த கும்பல் சிக்கியது. 21 பேர் கைது. கோலாலம்பூர் மலூரியில் 21 வங்காளதேசிகள் கைதாகி இருப்பதை அடுத்து விளையாட்டு வீரர்கள் போர்வையில் இந்நாட்டிற்குள் கடத்தி வந்த கும்பலின் நடவடிக்கை முறியடிக்கப்பட்டது. 21 முதல் 33 வயதிலான அவர்கள் அனைவரும் கடந்த வியாழக்கிழமை கைதாகினர். தற்காலிக வேலை பெர்மிட்டை பயன்படுத்தி அக்கும்பலை இயக்கி வந்த 3 ஆடவர்களும் அவர்களில் அடங்குவர். அதிகாரிகளை ஏமாற்றுவதற்காக வரும்போதே அனைவரையும் விளையாட்டு உடையில் அழைத்து வருவது, போலி என நம்பப்படும் போட்டிக்கான அழைப்பிதழ் மற்றும் அட்டவணையை உடன் கொண்டு வருவது என படு சாமர்த்தியமாக அந்த கும்பல் செயல்பட்டு வருகிறது. அப்படி கள்ளத்தனமாக அப்படி அழைத்து வந்து ஒரு தலைக்கு 2000 முதல் 5000 ரிங்கிட் வரையில் கட்டணம் வசூலிக்கப்படும் என்று தெரிய வந்தது. கைதான அனைவரும் நெகிரி செம்பிலான் லெங்காங் குடிநுழைவு தடுப்பு முகாமுக்கு அழைத்து செல்லப்பட்டனர். பண்டமாரானில் இந்தியருக்கு சொந்தமான பங்களா வீட்டில் நடந்த கொள்ளை 8 பேர் பிடிபட்டனர். கிளான் பண்டமாரானில் இந்தியருக்கு சொந்தமான பங்களா வீட்டிலிருந்து 6 லட்சம் ரிங்கிட் மதிப்பிலான பொருட்கள் கொள்ளையிட்ட ஆயுதம் ஏந்திய கும்பல் போலீசிடம் சிக்கியது. இதுவரை 8 பேர் கைதாகி உள்ளதாக போலீஸ் வட்டாரத்தை மேற்கோள் காட்டி பெர்டா ஹரியான் செய்தி வெளியிட்டுள்ளது. கைதான முதல் சந்தேக நபரான 23 வயது இளைஞன் கொடுத்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் அவனது சகா கிளானில் சிக்கினான். மேலும் துப்பு துலக்கிய போலீஸ் நெகிரி செம்பிலானில் வைத்து இன்னும் அவரை கைது செய்தனர். கொள்ளையின் போது பயன்படுத்தப்பட்டதாக நம்பப்படும் பாராங்கத்திகள் உள்ளிட்ட ஆயுதங்களும் பறிமுதல் செய்யப்பட்டன. எஞ்சியிருந்தவர்களையும் தேடிப்பிடிக்கும் பணிகளை போலீஸ் தீவிரப்படுத்தியுள்ளது. வியாழக்கிழமை அதிகாலை 5 மணிக்கு நிகழ்ந்த அச்சம்பவத்தில் 2 கார்களில் வந்த 10 முதல் 12 முகமூடி கொள்ளையர்கள் சுவரேறி குதித்துவிட்டு நுழைவது சிசிடிவி கேமராவில் பதிவானது. தாய்லாந்திலிருந்து கடத்தி கொண்டு வரப்பட்ட 21 லட்சம் ரிங்கிட் மதிப்பிலான ஆர்கிட் செடிகள் கிளந்தானில் பறிமுதல். தாய்லாந்திலிருந்து கடத்தி கொண்டு வரப்பட்ட 2.1 மில்லியன் மதிப்பிலான 40,000 ஆர்கிட் செடிகள் கிளந்தான் ரந்தாவ் பஞ்சாங்கில் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. நேற்று காலை சாம்பாங் எம்பாட் சாலை நெடுஞ்சாலை தடுப்பு சந்திப்பின் போது சந்தேகத்திற்குரிய வகையில் இருந்த லாரியை பொது நடவடிக்கை குழு தடுத்து நிறுத்தியது. அப்போது முறையான பத்திரம் எதுவும் இன்றி அந்த ஆர்கிட் செடிகள் கொண்டு வரப்பட்டது கண்டறியப்பட்டது. இதையடுத்து லாரி ஓட்டுநரான 52 வயது உள்ளூர் ஆடவர் விசாரணைக்காக கைது செய்யப்பட்டார். அவரும் பறிமுதல் செய்யப்பட்ட செடிகளையும் மேல் நடவடிக்கைக்காக ரந்தாவ் பாஞ்சாங் போலீசிடம் ஒப்படைக்கப்பட்டதாக பிஜிஏ அதிகாரி சொன்னார். 1976ஆம் ஆண்டு தாவர தனிமைப்படுத்தல் சட்டத்தின் கீழ் இவ்வழக்கு விசாரிக்கப்படும். பாகிஸ்தானின் கராச்சி விமான நிலையம் அருகே வெடிப்பு, 2 சீன பிரஜைகள் பலி, ஏராளமானோர் காயம். பாகிஸ்தானின் கராச்சி நகரில் உள்ள ஜின்னா அனைத்துலக விமான நிலையம் அருகே ஏற்பட்ட வெடிப்பில் சீன நாட்டு பிரஜைகள் 2 கொல்லப்பட்டனர். பாகிஸ்தானில் உள்ள சீன தூதரகம் அதனை உறுதிப்படுத்தியது. பாகிஸ்தானியர்கள் சிலரும் அதில் கொல்லப்பட்டதோடு காயமும் அடைந்துள்ளனர். எனினும் மொத்த மரண எண்ணிக்கை இன்னும் உறுதி செய்யப்படவில்லை. ஞாயிற்றுக்கிழமை இரவு நிகழ்ந்த அச்சம்பவத்திற்கான காரணம் தெரிய வரவில்லை. என்றாலும் அந்த தாக்குதலுக்கு பொறுப்பேற்றுக் கொள்வதாக
பலுச்சிஸ்தான் பிரிவினைவாத இராணுவம் அறிக்கை வாயிலாக தெரிவித்துள்ளது. பொறியியலாளர்கள் உள்ளிட்ட சீன பிரஜைகள் குறிவைத்து அத்தாக்குதல் நடத்தப்பட்டதாக BLA கூறியது. வடமேற்கு பாகிஸ்தான் பிரதேசமான பலுச்சிஸ்தானின் சுதந்திரத்திற்காக போராடி வரும் அக்கும்பல் சீன நிலைகளை குறிவைத்து அவ்வப்போது தாக்குதல்கள் நடத்தி வருகின்றன. புலியின் கழுத்தில் சங்கிலியை கட்டி அதன் மீது சவாரி செய்வதா? பாகிஸ்தானிய சமூக ஊடக பிரபலத்திற்கு குவியும் கண்டனங்கள். பாகிஸ்தானை சேர்ந்த சமூக ஊடக பிரபலம் ஒருவர் கழுத்தில் சங்கிலியால் கட்டப்பட்ட புலியின் மீது ஏறி அமர்ந்து சவாரி செய்யும் வீடியோ அந்நாட்டு வலைதளவாசிகள் மத்தியில் சினத்தை ஏற்படுத்தியுள்ளது. நௌமன் ஹசன் எனும் அவ்விளைஞர் தனது இன்ஸ்டாகிராமில் அண்மையில் அவ்வீடியோவை பதிவு செய்தார். ஒரு திறந்த வெளியின் புலியின் மீது அவ்வாடவர் அமர்ந்திருப்பது அந்த வீடியோவில் தெரிகிறது. வீடியோவின் பின்புலத்தை பார்க்கும்போது 2 கூண்டுகள் இருக்கின்றன. ஒன்றில் ஆண் சிங்கமும் மற்றொன்றில் பெண் சிங்கமும் உள்ளன. உங்களின் பொழுதுபோக்குக்காக விலங்குகளை இப்படித்தான் இரக்கமில்லாமல் நடத்துவீர்களா என வலைதளவாசிகள் கேட்கின்றனர். அதுவும் கழுத்தில் சங்கிலியை கட்டியுள்ளீர்கள். அந்த புலியை பார்க்கவே பலவீனமாக இருப்பதாக சிலர் கவலை தெரிவித்தனர். புலிகள், சிறுத்தைகள், பாம்புகள், முதலைகள் உள்ளிட்ட வனவிலங்குகளை நாமன் தனது தோட்டத்தில் வளர்த்து வருவதாக தெரிவிக்கப்பட்டது. பாகிஸ்தானில் புலிகள் உள்ளிட்ட வனவிலங்குகளை வீடுகளில் வளர்ப்பது குறிப்பாக பணக்காரர்கள் மத்தியில் அண்மை காலமாகவே பிரபலமாகி வருகிறது.